ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஜூலை மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது, என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது போன்ற விவரங்களை காண இருக்கிறோம். ஜூலை மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து ரிஷபத்திற்கு சஞ்சாரம் செய்கிறது. நாம் அனைவருக்கும் தெரியும், செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்தில் இப்பொழுது ஆட்சியாக இருக்கிறது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து குருவுடன் சேர்வதனால் குரு மங்கள யோகமாக மாறுகிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் துணிச்சல், வேகம், சடுதியில் முடிவெடுக்கக்கூடியது, ஆற்றல், எனர்ஜெட்டிக்காக செயல்படுவது, எந்த ஒரு விஷயத்தையும் அதிவேகமாக அணுகுமுறை செய்வது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் விட்டு கொடுக்காமல் இயங்கக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் உரத்த குரலில் நாம் பேசுவது, யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று எந்த பிரச்சனையையும் விட்டு கொடுக்காமல் வேகமாக நம்மளை இயக்கக்கூடிய கிரகம்தான் இந்த செவ்வாய், அங்காரகன் என்ற கிரகம். இந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மிகவும் நிதானமாகவும் மிகவும் அறிவாளியாகவும் ஒரு வம்பு தும்புக்கு போகாமல் நாசுக்காக பிரச்சனையே வேண்டாம் என்று ஒதுங்கி எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனை அழகாக லாவகமாக பேசி மற்றவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாத்தியார் போல், ஒரு குரு போல் செயல்படக்கூடியது தான் இந்த குரு என்ற கிரகம். இந்த இரண்டு கிரகமும் சேரும் பொழுது இதற்கென்று சில யோகங்களும் உண்டு, சில தோஷங்களும் உண்டு. இருந்தாலும் இது குரு மங்கள யோகம் என்று ஒரு சுப யோகமாகத்தான் கருதப்படுகிறது. இதனால் பெரிய அளவில் தொழில் பெறக்கூடிய நிலை, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை நாம் வாங்கி அதனை அனுபவித்து அதன் மூலம் ஏராளமான சம்பத்துக்களை பெறக்கூடிய அமைப்பு, அதிகாரம் மிக்க உயர்நிலை பதவிகளில் நாம் அமர்வது, அரசியலில் பெரிய ஒரு அந்தஸ்தை பெறுவது, ஒரு உயர்நிலை என்று சொல்லக்கூடிய ஆணையிடும் பதவிகளில் நாம் அமர்ந்து நமது அதிகாரத்தை வெளிப்படுத்தி நமது ஆணையை, நமது கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான நபர்கள் நமக்கு கீழ் இயங்குவது, உயர் பதவி வெளிச்சத்தில் இருப்பது போன்ற சுப யோகத்தை கொடுப்பதுதான் இந்த குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என்பது இந்த மாதத்தில் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைகிறது. மறுபக்கத்தில் கடகத்தில் புதன் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருக்கிறது. ஜூலை மாதம் 8ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட அந்த மாத கடைசி வரை புதன் சுக்கிரன் கூட்டணி கடக ராசியில் அமர்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஒரு இளமை மாறாத தோற்றம், அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவது, மிகவும் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மற்றவர்களை ஈர்க்கும் விதத்தில் நாம் செயல்படுவது. இந்த கூட்டணியானது ஒரு சில ராசிகளுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை, ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. எந்த ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. இதைத்தான் ஆடி மாதத்தின் தொடக்கம் என்றும் தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கிரக அமைப்புகள் எந்த ராசிக்கு எந்த மாதிரி அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம். கன்னிராசி. கன்னிராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் நான் ரொம்ப ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது கன்னிராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய இதுதான் வாய்ப்பு. இது வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இது எந்த மாதிரி ஒரு வாய்ப்புன்னா, பழம் நழுவி பாலில் விழுந்தது, அது நழுவி தேனில் விழுந்தது, அப்புறம் அதுவும் நழுவி ஐஸ்கிரீமில் விழுந்து பிறகு இன்னொருத்தர் வாய்க்குள் போகாமல் நமது வாய்க்குள் வந்தால் எப்படி இருக்குமோ அதை போன்ற அமைப்பு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ராசிக்கு குருவின் பார்வை,
ராசியில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தின் தீய பலன்கள் கட்டுப்படுகிறது. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். பிறகு திரும்பவும் இதே இடத்திற்கு ராசி அதிபதி வருவதற்கு இன்னும் 1 வருடம் பிடிக்கும். லாபம் மட்டுமல்ல, நினைத்த காரியத்தில் வெற்றி. இதில் புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக லாபத்தில் அமர்ந்து நிகரற்ற லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இங்கு சனியின் நட்சத்திரத்தில் புதன் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சனி வருவதனால் இவர்களது புத்திரர்களது சோகம் சங்கடம் நீங்கும். புத்திரர்களுக்கு அபிவிருத்தி என்பது ஏற்படும். புத்திரஸ்தானத்தை இந்த கூட்டணி 7ஆம் பார்வையாக பார்க்கிறது. இவர்களது கடன் வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகளில் ஒரு தீர்வு என்பது ஏற்படும். பிறகு ஆயில்ய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புதனின் சாரத்தில் இந்த கூட்டணி சஞ்சாரம் செய்யும் பொழுது நிகரற்ற லாபம், மல்டி டைமென்ஷனல் இன்கம், பன்முக வருமானம் 2-3 விதங்களில், அதாவது இவர்களது வீடு வாகனம் இடம் போன்ற விஷயங்களில் அபிவிருத்தி, தொழிலில் முன்னேற்றம், வெளிநாட்டு தொடர்பு, நிறைய புதிய ஆர்டர்ஸ், பழைய பேமெண்ட் வசூல் செய்வது போன்று ஒரு பிரமாதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆனால் அதற்கேற்ற அளவுக்கு வேலை செய்ய வேண்டும். 6ஆம் இடத்தில் சனி என்ற கிரகம் வக்ரம் என்பதனால் தொழிலில் இருந்த அந்த மந்த நிலை என்பது இவர்களுக்கு விலகிவிடும். மிகவும் வேகமாக, மிகவும் விவேகமாக, பரபரப்பாக, எங்கு பார்த்தாலும் இவர்கள்தான் தெரிவார்கள் என்பது போல் இவர்கள் ஒரு புது பொலிவுடன், ஒரு புதிய ஸ்பீடுடன் இவர்கள் இயங்குவார்கள். இதனால் இவர்களது புத்திசாலித்தனம், ஒர்க்ஸ்மேன்ஷிப், இவர்களது ஒர்க்மேன்ஷிப் என்பது பிரமாதமாக வெளிப்படும். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை. 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு செவ்வாய் என்ற கிரகத்தின் சொந்த பார்வை, அதாவது செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது. 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு குருவின் பார்வை. இவர்களது ஒர்க், பேமெண்ட், நினைத்த காரியங்களில் வெற்றி, வெளிநாட்டு தொடர்பு, மேலும் நிறைய புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்ஸ் பெறுவது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் இவர்களுக்கு முன்னேற்றம் என்பது ஏற்படும். அஷ்டமத்தில் இருந்த செவ்வாய் என்பது இவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருந்தது. வார்த்தைகள் இது நாள் வரை உஷ்ணமாக இருந்தது. இப்பொழுது மிகவும் பக்குவமாக, மிகவும் லாபகமாக, ஒரு என்ன சொல்வது, ஒரு சாஃப்டாக அனைத்து விஷயங்களையும் இவர்கள் அணுகுமுறை செய்து வெற்றி என்பதை பெற முடியும். இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு இடத்தில்தான். 7ஆம் இடத்தில் ராகு. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது வரும். இவர்கள் வார்த்தைகளால் ஒருவர் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. இதில் புத்திசாலித்தனம் என்ன தெரியுங்களா? ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அமைதியாக இருப்பது. அப்போ அவர் பேசும்போது நம்மளும் பேசினோம்னா அது பிரச்சனை வேறு விதத்தில் கொண்டு போய் விடும். ஆமாம், நீ சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு பாலிஷாக நகர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மௌனமான ஒரு சூழ்நிலையில் உண்மையான விஷயங்களை எடுத்து கூறி இது இப்படித்தான் நாம் நடக்க வேண்டும் என்றால் வெகு லாவகமாக இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் தீய பலன்களிலிருந்து இவர்கள் தப்பித்து விடலாம். இதே ரூல் தான் வியாபார கூட்டாளிகளுக்கு என்று வரும்பொழுது. மேலும் மிதமான உணவுகளை இவர்கள் எடுத்துக்கொள்வது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வது இவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கன்னி ராசிக்கெல்லாம் மார்க்குன்னே கொடுக்க முடியாது, ஏனென்றால் ஒரு பிரமாதமான அமைப்பாக இருக்கிறது. இதனை முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட விளக்கங்களையும் மற்றும் நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.